ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆர்எஃப்டி. நான் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது நம்ம கோப்ரோவுக்கு வாங்கின அசசரிஸ் 59 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகலாம் வாங்க. கோப்ரோ 10 வந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அன்பாக்சிங்கும் வந்துட்டு நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ அசசரிஸை நான் வாங்கினது 15 ஐட்டம் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 15 ஐட்டம் நினைக்கிறேன். இந்த 15 ஐட்டமும் அமேசானில் வந்துட்டு 899 கிட்டத்தட்ட 900 ருபீஸ் வந்துடுது. இது தேவையான ஒன்று தாங்க, நம்ம கோப்ரோவுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக தேவையான ஒன்று தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லா என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ வாங்க. ஸோ இது என்னென்னா செஸ்ட்டுக்கு பண்ணுறது. செஸ்ட்னால் நம்ம செஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு நம்ம அந்த இந்த கிளிப்பிங்கில் தெரியுதுல, இந்த மாதிரி பண்ணுறது. இது என்ன அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறது நம்ம கோப்ரோவை. இது ஒரு சின்ன ஒரு இதுங்க. இது கூட நம்மளோட கோப்ரோ உள்ளே வச்சுக்கலாம். இது ஒரு ட்ரைபாடுங்க. இதை நீங்கள் ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மேலே வந்துட்டு நம்மளோட கோப்ரோ வந்து மவுண்ட் பண்ணி எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி அப்படின்னா கூட அது வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது ஒன்றும் நம்ம வெறும் 900 ரூபாய்க்கு 15 ஐட்டமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. இது என்னது அப்படின்னா நம்மளோட கோப்ரோ வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப், ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஏன்னா இது என்னென்னா இது மூழ்காது. ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அது தொலைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கை விட்டுட்டா கூட உங்களுக்கு என்ன செஞ்சிடும், மேலே வந்துடும். ஸோ இது என்னென்னா நம்ம வந்துட்டு ஹெட்டில் மாட்டுறது. ஹெட்டில் நம்ம மாட்டிக்கலாம், ஹெட்லேயும் மாட்டிக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஹெல்மெட்லேயும் நீங்கள் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு கூட உங்களோட கோப்ரோவை மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னே தெரிலங்க, நானும் இது என்னென்னு செக் பண்ணி பார்த்தேன், அது என்னென்ன தெரியலை. செல்ஃபி ஸ்டிக்குங்க, நல்ல நீளமாக இருந்தது. உங்களுக்கு நான் இதை ஒர்க் பண்ணி போட்டுறேன் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 அடியாவது வருதுங்க. நல்ல நீளமாக இருக்குது. நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் எடுக்கிறதுக்கோ நீங்கள் எல்லோரும் ஹையாக ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருந்தது, நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கிளிப்பு. அந்த கிளிப்பை என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து ஷோல்டர் பேக் போடுறோம் அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து இந்த ஷோல்டர் பேக்கில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிளிப்பு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப் மட்டும் நம்மளோட கோப்ரோவை மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரிஸ்ட்டில் கட்டுறதுங்க. வாட்ச் மாதிரி நம்ம கட்டிட்டு நம்மளோட ரிஸ்ட்டில் வந்து வாட்ச் மாதிரி கட்டிட்டு அதில் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வாக் பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஷேக் இருக்காது, நல்லா ஸ்டெபிலைசேஷனாக இருக்கும். இது வந்து கார் மவுண்ட்டுங்க. நீங்கள் தனியாக ரிவ்யூ வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ரிவ்யூ போடுறேன். நிறைய பேர் கேட்டால் போடலாம். இது நம்ம டோரில் கிளாஸில் வந்து கண்ணாடி, நம்ம காரோட கிளாஸில் வந்துட்டு நம்ம இதை மாட்டிட்டு கூட அதை நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இதுதாங்க இப்போ மவுண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டங்கள் இந்த 4 தான். இது போகவும் நான் கொஞ்சம் தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்க்ரூ டைப் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இது கூட நீங்கள் ஒரு 4-5 கூட ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த ஸ்க்ரூ டைப் தான் நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ இது கூட இப்போ 2 தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். பட் குவாலிட்டியாகவும் இருந்துச்சுங்க. நல்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பைக் மவுண்ட்டு. பைக் மவுண்ட் இது நம்ம பைக்கில் நீங்கள் சைக்கிளில் கூட மாட்டிக்கலாம், இல்லை பைக்கில் கூட பண்ணிக்கலாம். இது முக்கியமாக 360 டிகிரி வந்து இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்குல்ல, ஸோ 360 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போனா நீங்கள் ஒரு மவுண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் லெஃப்ட்டு, ரைட்டு, டவுனு, அப்பு அப்படின்னு கூட நீங்கள் உங்களோட கோப்ரோ வந்துட்டு மூவ் பண்ணிக்க முடியும்.
இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். GoPro 10ஓட அன்பாக்சிங்கும் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அதையும் நான் லிங்க்கில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்துட்டு வீடியோ லாக் தான் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.